மக்களே, கேஸ் லீக் ஆகுதான். அதுக்காக என்னை என் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க. கேஸ் லீக் ஆகுறதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாமா? வாங்க. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மண்டையிலேருந்து தான் லீக் ஆகுது. எங்கே அது லீக் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சோப்பு நுரை இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை பாருங்கள், பபுள்ஸ் வருதா? இந்த மேலேருந்து இது கீழே வந்து லீக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சோப்பு வைக்கிறோம் பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகுது. அதாவது இந்த மண்டை வந்து போயிடுச்சு. பபுள்ஸ் வருது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்படியே முட்டை பெருசாக வருது பாருங்கள். முட்டை வர்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கேஸ் வந்து லீக் ஆகுது. லீக் ஆகி முட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டையாக வருது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? டப்புன்னு இப்போ அது வெடிக்கும். அதாவது கேஸ் வெடிக்காது, அந்த முட்டை வெடிக்கும். எதுக்கு இதை போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரெகுலேட்டர் கேஸ் வாசனை வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சோப் ஆயிலை இப்படி நான் வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கேஸ் எங்கே லீக் ஆகுது அப்படின்ட்டு. உடனே நம்ம என்ன பண்ணலாம், கடையில் போய்ட்டு இந்த ரெகுலேட்டரை மட்டும் நம்ம மாற்றிக்கிடலாம். ஆமாம் மக்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி லீக்கேஜ், இந்த மாதிரி ஜன்னல் அந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம அடைச்சலான இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு வாட்டியும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பபுள்ஸ் வருது பாருங்கள். பபுள்ஸ் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? பெருசாக வருது பாருங்கள். வருது பாருங்கள். ஓகே நண்பர்களே, இதான் நம்ம பார்த்து